ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இந்த லாங் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கார்டனை பற்றி. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளவலன்னு பேச வேண்டாம். அண்டு சேனல் பார்த்துட்ருக்கவங்க, பார்க்காதவங்க, இன்னும் பார்க்க போகிறவங்க எல்லாருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றினா, நான் எப்போவுமே வருடத்துக்கு ஒரு வாட்டி மாட்டு உரம், அதே மாதிரி ஆட்டு உரம் ரொம்ப ரேரு, கிடைக்காது மோஸ்ட்லி. பட் எனக்கு இப்போ கிடச்சிது, அதனால் உங்கள் கூட இதையும் ஷேர் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் வச்ச உரம், அதுக்கப்புறம் ஆட்டு உரம் எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த வாட்டி எனக்கு ஒரு 20 கிலோ கிட்ட கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம செடி நிறைய இருக்கிறதுனால நம்மக்கிட்ட நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு மாட்டு உரமும் கிடச்சிருச்சு, 2 உரமும் இருக்கவும் சரி காய்கறி செடிங்களுக்கு மாட்டு உரத்தையும், அதே மாதிரி ஆட்டு உரம் பூக்க செடிங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். எப்போவுமே நான் ஏதாவது புதுசாக ஒரு செடி நான் ட்ரை பண்ணுறேன்னா இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஆல்ரெடி இருக்க மண்ணில் நல்லா இது பண்ணிவிட்டு, அந்த மண்ணில் கொஞ்சம் உரம், அது தேவையான இதெல்லாம் நான் கொடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த மாட்டு உரமோ ஆட்டு உரமோ ஏதோ ஒன்று போட்டுட்டு, அதுக்கு மேலே விதைய வச்சு அதுக்கு மேலே மண் போட்டுட்டு அதுக்கு மேலே விட்டுருவேன். அதுலேருந்து பட் நான் அன்றைக்கி பண்ணும்போது, இது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பண்ணும்போது எப்படின்னா, கொஞ்சம் மண்ணெல்லாம் ஆல்ரெடி ஈரமாக இருந்ததுனால மாட்டு உரம் இப்படி நம்ம அப்படி உதிரும் போது அது உதிரணும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாக கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பழைய மண்ணில் இந்த மாதிரியெல்லாம் அந்த வேரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நான் அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வேரெல்லாம் இருக்குதுன்னா இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு, அப்போ திருப்பி கொஞ்சம் மாட்டு உரம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் விதைகளை வச்சு திருப்பி அதுக்கு மேலே கொஞ்சம் உரம் போட்டு மண்ணை லைட்டாக மூடணும். ரொம்ப அழுத்தி மூடாமல் லைட்டாக மூடி விட்டுறோண்டு தான். அது நம்மளுக்கு விதையை பொறுத்து 7 நாளில் வர விதையும் இருக்குது, 10 நாளில் விதையும் வர இருக்குது, 25 நாளில் வர விதையும் இருக்குது. ஒரு விதைக்கும் ஒரு டைம் எடுக்கும். ஸோ இன்றைக்கே போட்டு நாளைக்கே முளைக்கிற விதைகள்லாம் கிடையாது. அப்போது ஒரு விதைக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லா செடியும் அப்படி கொடுத்துட்ருப்பேன். இதுதான் நான் எப்போவும் பண்ணுற மெத்தடு. சில நேரத்தில் நம்மளுக்கு உரம் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னா, நான் நம்ம வீட்டில் இருக்க அந்த செடியோடைய கழிவுகள்லாம் இருக்கும்ல, செடி காஞ்சி போன செடி, அதெல்லாம் நம்ம நெருப்பு ஊட்டி அதில் இருக்க சாம்பல் எடுத்து செடிக்கு யூஸ் பண்ணுவேன். அக்கம் பக்கத்தில் 2-3 பேர் அடுப்பெரிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருவேன், சாம்பல் இருந்தால் எடுத்து கொடுங்கன்னு. ஸோ அந்த சாம்பலை நான் யூஸ் பண்ணுவேன். இப்படி தான் இயற்கையான முறையில் நம்ம என்ன பண்ணுமோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி இப்போ கத்திரிக்காய் செடி ஆல்ரெடி விதை போட்டு நல்ல செடியாக வந்ததை ஒரு 5 செடி இருக்குன்னா அது ஒரு 2 பாட்டில் தனித்தனியாக 3 பாட்டில் பிரித்து வைக்கும்போது இந்த மெத்தடை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதோடைய மண் ஒரு பிடியோடு எடுத்து வேறு ஒரு தொட்டியில் அந்த மாதிரி மண் போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி வரைக்கும் இது பண்ணிட்டு, மேலே மாமரத்து இலைகள், அப்புறம் என்ன இலைகள்லாம் நம்ம மாடியில் கிடைக்குதோ அதை இது மேலே மூடி போட்டுருவேன். இதுக்கு நிறைய சொல்கிறாங்க, பட் நான் இப்படி தான் மூடி விட்ருவேன். அப்போ என்ன ஆகும்னா, அந்த செடிக்கு இந்த வெயிலில் கொஞ்சம் ப்ரொடெக்ட் கிடைக்கும். ஸோ வெயில் டைரெக்டாக அந்த மண்ணில் பட்டு அந்த மண் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு சுற்றி வரைக்கும் இந்த மாதிரி இலைகளை வச்சு விட்டுருவேன். ஸோ இது நம்ம செடியும் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு செடி வெயில் ரொம்ப இருக்கும்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மெத்தடு தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். கார்டன் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். நான் இதெல்லாம் என் மாடியில் என்னென்ன குப்பைகள் வருதோ அதை எடுத்து நான் தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி சேகரித்து வச்சுட்டு அடுத்த செடி நம்ம வைக்கும்போது அதுக்கு மேலே இந்த இலையெல்லாம் நான் யூஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி மாமரத்தோட இலையுமே வெளியே போகாது நம்மளுக்கு. மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே வர குப்பைகள் வீட்டு செடிக்கே கொடுத்துருவேன். அந்த மாதிரி குப்பைகள்னு நினைக்கிறது எல்லாமே நமக்கு வைரங்கள் தான். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கழிவுகள் எது தேவையோ அதை மட்டும் வெளியே அமுச்சிட்டு, எது நம்மளுக்கு தேவை வேணும்னு நினைக்கிறோமோ அதை எடுத்து நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். இது என்னுடைய உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் இந்த இது கொடுக்குறேன். சொல்லுவேன்ல சில நேரம் அப்போவும் நான் சொல்லியிருந்தேன், நெல்லிக்காய் மரத்தை வச்சு 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. பட் 2 4 நெல்லிக்காய் 5 நெல்லிக்காய் தான் காய்ச்சிருந்தது. இது இந்த ஸ்டார் நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெல்லிக்காய் மரத்தை எல்லாத்துக்கும் ஒரு டப்பா. ரொம்ப ஓவராக போட வேண்டாம். 25 கிலோ கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அள்ளி போடலை. ஒரு செடிக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு செடிக்கு இவ்வளோ தான், அதோடய லிமிட் இவ்வளோ தான் தெரியும் இல்லையா? அதை வச்சு நீங்கள் பர்டிகுலராக கொடுங்க.
இது வந்து ஏன் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், நம்ம மரத்துலேருந்து மாம்பழம் எடுத்திருந்தோம். ஸோ அந்த டைமில் பறித்து அது பழுக்க வச்சதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தா தெரியும். ஆக்சுவலி உரம் கொடுத்து மறுநாள் போனேன், மாடிக்கு போனேன். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளைமேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வானம்லாம் மூடிட்டு ஒரு மாதிரி இருந்தது. அந்த டைமில் போகும்போது எடுத்த வீடியோ. மழை வந்திருந்தது. ஆக்சுவலி நாள் வந்து நான் உரம் கொடுக்குறேன், 2வது நாள் மழை வந்து நான் தண்ணியே கொடுக்கல. மழை தண்ணியிலே வந்து செடிகள்லாம் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ எடுத்த வீடியோ இது. ஸோ இந்த மெத்தடு தான். அது மாதிரி எந்தெந்த செடிகள் இப்போ நம்ம வாங்கி வைக்கிற எல்லா செடியுமே நம்மளுக்கு பூ பூத்து காய் காய்க்கிறது கிடையாது. அதில் ஒரு 10 செடி வாங்குறோன்னா 3 செடி 2 செடி செத்து போகுது. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து நர்சரி குறையா இல்லை நம்மக்கிட்ட வந்தப்புறம் அந்த செடி அப்படி ஆகுதான்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரியெல்லாம். நம்ம +100 சொல்கிறோன்னா மைனஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 50 இருக்கும். அதனால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. பட் இதில் நம்மளுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு ஒரு கார்டனில் நம்ம கொடுக்குறோமோ அதோடைய ரிஃப்ளெக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என்னுடைய மாடி தோட்டம் இப்போ வரைக்குமே நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் என்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி மாமரத்துலேருந்து மாங்காய் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாங்காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே பழுக்க வைக்கிற மெத்தட் இப்படி தான். இந்த மாதிரி வைக்கோல் வச்சு வைக்கோல் மேலே திருப்பியும் போட்டு அதுக்கு மேலே ஒரு சாக்கு பை போட்டு மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 10லேருந்து 1 வாரம் ஆகும் கண்டிப்பாக. சில மாம்பழம் சீக்கிரமாக பழுத்துரும், சில மாம்பழம் லேட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு நான் வச்சு 1 வாரம் கழித்து நான் பார்க்கும்போது அதில் ஒரு 4, 5 மாம்பழம் கிட்ட பழுத்திருந்தது. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாம்பழத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு அடுத்த வீடியோவில் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பழுக்க வச்சு 1 வாரம் கழித்து ஒரு 5லேருந்து 4 மாம்பழமும் என்னவோ பழுத்திருந்தது. அது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம மாமரத்துலேருந்து மாம்பழத்தை எடுத்து நான் எப்போவுமே இதே மெத்தடு தான். இன்றைக்கி ஒரு மெத்தடு, நாளைக்கு ஒரு மெத்தடில் அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே ஒரே மெத்தடு. கீழே வைக்கோல், அதுக்கு மேலேயும் வைக்கோல், அதுக்கு மேலே ஒரு சாக்கு பை போட்டு வச்சுட்டேன். நம்ம அந்த ரூமுக்குள்ளே போகும்போதே அப்பா அந்த மாம்பழத்தோட அரோமா இருக்குது பாருங்கள், வேறு லெவல். அந்த ரூமு ஃபுல்லாகவே மாம்பழ வாசனை தான். அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு அந்த வாசனை. ஸோ கண்டிப்பாக இது வந்து பழுக்க வைக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் பழுக்க வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னு. அவ்வளோ ஒரு அரோமா, நல்ல ஒரு வாசனை. அது வந்து இயற்கையாக நம்ம வந்து ஒரு பொருளை பண்ணும்போது அதோடைய சந்தோஷமே தனியில்ல. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.